நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். வேதவசனத்தை பார்க்க எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? the word of God. Hallelujah. Praise the Lord. எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. 21ல இருந்து படிங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நியாயப்பிரமாணத்தை வச்சு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. யாரு? மோசேயின் மூலமாய் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு என்ன செய்வான்? ஏதுவாயிருப்பான். எப்படி கவனிச்சிங்களா? கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு மோசே சொன்னாரு. அப்படி கொலை செய்கிறவன் என்ன செய்வான்? நியாய தீர்ப்புக்கு. இந்த 2 வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள்? யாரு நியாய தீர்க்கப்பட வேண்டியது? யாரு? யாருங்க? கொலை செய்தவன். வசனத்துல இருக்கிற பதில சொல்லுங்க. யார் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவன்? கொலை செஞ்சவனுக்கு தான் என்ன கொடுக்கணும்? நியாய தீர்ப்பு. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன கொலை செஞ்சாரு? கவனிக்கிறீங்களா? கொலை செய்தவனுக்கு என்ன கிடைக்கணும்? நியாய தீர்ப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கொலை செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். ஆனா வேதம் என்ன சொல்லுது? எங்க தெரியுமா போட்டிருக்கு? யாத்திராகம புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல போட்டிருக்குது. மோசே கொடுத்த நியாய பிரமாணம், கொலை செய்யாதிருப்பாயாக. அதை எடுத்து படிக்க வேண்டாம் நீங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை. சரி, அந்த கொலை செஞ்சவனுக்கு என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அடுத்தது வேற இன்னொருத்தன் யார் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான்? அடுத்த வசனத்துல தன் சகோதரனை தன் சகோதரனிடத்துல கோபித்துக் கொள்கிறவனுக்கு என்ன உண்டா? நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு யாருக்கு கிடைக்க வேண்டும்? கொலை செய்தவனுக்கும் சகோதரன் மேல் கோபித்துக் கொள்பவனுக்கு தான் என்ன கிடைக்கணும்? நியாய தீர்ப்பு கிடைக்கணும். இப்ப இயேசு யார கொலை செஞ்சாரு? இயேசு யார் மேல கோபம் கொண்டார்? இருக்குதா பைபிள்ல? இல்ல. இயேசு கோபம் கொண்டதாகவும் அதுல என்ன போட்டிருக்கு? நியாயம் இல்லாமல். அப்ப நியாயமா கோபப்படலாமா? இல்ல. இயேசு கிறிஸ்து வேதத்துல எந்த மனுஷனையும் பார்த்து கோபப்படல. இந்த வேதத்துல ஒரே ஒரு இடத்துல இயேசு கோபப்பட்டார் போட்டிருக்குது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தேவாலயத்துல உட்கார்ந்திருந்தான். அவனை இயேசு சுகமாக்குவாரா? சுகமாக்கினார்னா அவர்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அப்படியே முறைச்சிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? அப்ப இயேசு சுற்றிலும் பார்த்து அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே
சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் என்ன செய்தான்? நீட்டினான். அவன் கை மறு கை போல சொஸ்தமாயிற்று. உடனே அவன் கை என்ன ஆயிடுச்சு? அப்ப சுகமாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மறைச்சு பார்த்த அந்த ஒரே இடத்துலதான் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரு? கோபப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்க இயேசு சொன்ன வார்த்தையின்படி சகோதரனிடத்துல கோபப்படுகிறோம் என்ன செய்யணும்? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். இயேசு கொலை செய்தவனுக்கு தான் என்ன கிடைக்கணும்? நியாய தீர்ப்பு கிடைக்கணும். ஆனா இயேசு என்ன செய்யல? யாரையும் கொலை செய்யல, பாவமே செய்யல. அவர் என்ன செய்து விட்டார்கள்? கொலை செய்தார்கள். சரி, நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். அடுத்தது தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. ஆண்டவர் யாரையுமே முட்டாள்னு சொல்லல, யாரையுமே நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தரை கூட என்ன செய்யல? தகுதி இல்லாதவன் ஆக்கல. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு சகோதரன் மேல கோபப்பட்டவன் தான் ஆலோசனை சங்கத்துக்கு போகணும். ஆனா இந்த இயேசுவை பத்தி சொல்லி இருக்குது. அப்படி கொஞ்சம் ஆலோசனை சங்க தீர்ப்புல இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். எதற்காக நியாயம் தீர்க்கப்பட்டார்? மத்தேயு 26:57-59 படிங்க. 57 படிங்க. 26:57. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் முதல்ல ஆலோசனை சங்கத்துல முதல்ல இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். ஏன்னா உங்களை இனி நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கும்படியாக. அடுத்தது அதுல 59 படிங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை என்ன செய்யும்படி? கொலை செய்யும்படி. கவனிச்சிங்களா? கொலை செய்தவனுக்கு தான் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்படணும். ஆனா இயேசு இங்க கொலை செஞ்சாரு? யாரையும் கொலை செய்யல. இப்ப அங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அங்கேயே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 5:23 படிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, அதாவது காணிக்க போட வரும்போது உன் சகோதரனுக்கு உனக்கு பிரச்சனை இருக்குன்னு உன் மனசுல நினைவு வந்ததுன்னா அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை என்ன செய்வாயாக? அப்படின்னா இயேசு சொன்ன கணக்குப்படி நீங்க எங்கேயாவது சண்டை போட்டுட்டு வந்து காணிக்க போட்டா அந்த காணிக்கை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏத்துக்க மாட்டாருன்னு போட்டிருக்குதுங்க. சொல்லிட்டு செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. சரி, இப்போ யாருக்கு யாரு விரோதியா இருந்தாங்க? எதிராளி யாரு? ஆண்டவருக்கு. நம்ம எல்லாரும் என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சானோ, கர்த்தருக்கு எதிராளியாகிய சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுடைய பிள்ளையாக மாறிவிட்டு கர்த்தருக்கு எதிராளியா மாறிட்டான். அப்படின்னா என்ன செய்யணும்? யாரு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும்? நம்ம தான் ஆண்டவர் இடத்துல எதிராளியா இருந்தோம். நம்ம தான் ஆண்டவர் இடத்துல போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். ஆனா நடந்த காரியம் என்ன? நாம போய் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்பதற்கு பதிலாக இயேசு தாமாக முன் வந்து தம்மை தாமே நமக்காய் ஒப்பு கொடுத்து, அதுக்குரிய வசனம் எங்க இருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 5:19 வாசிங்க. தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல், படிங்க அதுல இருந்து, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப நம்ம தேவனுக்கு எதிராளியா இருந்தோம். நம்ம போய் ஆண்டவர் இடத்துல போய் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லாம அவராக முன் வந்து அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக அவர் நம்மிடத்துல வந்து ஒப்புரவாகும்படிக்கு முன் வந்தார். அது அவருடைய அன்பு.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதியாய் நாம் இருந்த பொழுது, நாம் ஆண்டவரிடத்துல சேரக்கூடாமல் இருந்த பொழுது, தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை என்ன செய்து தமக்கு ஒப்புரவாக்கி, இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அதாவது நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகும்படிக்கு, தேவனிடத்துல ஒப்புரவாகும்படிக்கு, இந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் சந்திக்க முடியாது. பாவமுள்ள மனுஷன் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியாது. அதுக்கு பதில் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக அவர் மரித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டார். ஒப்புரவாக்கி விட்டு, அதே ஒப்புரவாக்குதலை பற்றி கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு பாருங்க, 21 படிங்க. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக உங்களை என்னை பிதா முன்பாக குற்றமற்றவர்களாக இயேசு கிறிஸ்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். குற்றமற்றவர்களாக பிதா முன்பாக, கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படியாகவும் அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்ம என்ன செய்து விட்டார்? ஒப்புரவாக்கி விட்டார். இங்க என்ன சொன்னார்? காணிக்கை கொண்டு வரும்போது உன் சகோதரனோட உனக்கு என்ன இருந்தால், உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு குறைபாடு இருந்தால், குறை உண்டு என்று கண்டால் என்ன செய்? அதை யார் செஞ்சது? முதல்ல பிதாவாகிய தேவனுக்கு நம்மிடத்துல என்ன உண்டு? குறைபாடு உண்டு. அந்த பிதாவானவர் என்ன செஞ்சார்? நம்மிடத்துல முதல்ல ஒப்புரவாயிட்டார். எப்படி ஒப்புரவானார்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி பிதாவானவர் நம்மிடத்துல ஒப்புரவாகி விட்டார். அவர் செய்த அததான் யோவான் 15:12 ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. அதாவது யாராவது சண்டை போட்டுட்டாங்கன்னா நம்ம தான் முதல் ஆளா என்ன செய்ய நிக்கணும்? ஒப்புரவாகிறதுக்கு என்கிட்ட அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்லி கேட்கறது இல்ல. நாம் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல வலிய வந்து நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். நம்ம தான் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆதாம் வழியா ஆண்டவருக்கு விரோதியா மாறிட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால், இப்ப இந்த கடவுளாச்சே அவர் எப்படி சகோதரன் சொல்லி பார்த்தாரு. பார்த்துடலாமா? எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு பாருங்க. எபிரேயர் 2:15 படிங்க. ஆண்டவர் நம்மை சகோதரர் என்று சொன்னார். அதனாலதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி அதை முதலாவது அவரே நிறைவேற்றி விட்டார். என்ன சொன்னார்? உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டென்றால், இயேசு பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலே இருக்கிற அந்த குறைபாடு நீங்கத்தக்கதாக அவர் நம்மை முதலாவது ஒப்புரவாக்கி கொண்டார். வாசிங்க இப்போ எபிரேயர் 2:12 படிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவர்களுக்கு நம்பிக்கையா இருப்பேன் என்றும், நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். இல்ல அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி 17 படிங்க. 17. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லி சகோதரனிடத்தில் குறை உண்டு என்று கண்டால் முதலாவது நீ போய் ஒப்புரவாகன்னு சொல்லி இயேசு சொன்னார். அதை நிறைவேற்றி முடித்தவர் இயேசுவே அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். நாம் தான் அவருடைய சகோதரர் என்று சொல்லி அவரே நம்மிடத்துல வந்து ஒப்புரவாகி பிதாவின் இடத்துல நம்மை குற்றமற்றவர்களாய் நம்மை அங்கே சேர்த்திருக்கிறார். சேர்த்து விட்டு இந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. யார் நியாயாதிபதி இடத்துல போனோம்?
நம்ம தான் செஞ்ச பாவத்துக்கு நம்ம தான் நியாயாதிபதி, பிதாவாகிய நியாயாதிபதி முன்னால போய் கை கட்டி நிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக நம்முடைய அத்தனை பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களையும் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். நொடுக்கப்பட்டு நம்மை நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சவன் எங்க ஒப்பு கொடுக்கப்படணும்? நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்படணும். அதுக்கு பதில் நாம் நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அந்த ஆலோசனை சங்க தீர்ப்புக்கும் பிலாத்துவினிடத்திலும் அங்கே அவரை ஒப்பு கொடுத்து அங்கே அவரை சிறைச்சாலையிலே கட்டுகிறது போல கட்டி அவரை சிலுவையிலே அடித்து அவரை துன்பப்படுத்தி நமக்கு பதிலாக அவர் நமக்கு காணிக்கையாக பலியாக அவர் பிதா முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியால் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விட்டார். அதுல தொடர்ந்து அதுல ஒண்ணா பார்த்தலாமா? முதல்ல ஆண்டவர் சொன்னார், சகோதரனை கொலை செய்யாதிருப்பாயாக. யாரு சகோதரனை பார்த்து முட்டான்னு சொல்லிட்டா அவன் யாரு? கொலைகாரன். அதனால எல்லாருமே என்ன செஞ்சிருவோம்? இயேசு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்துல வந்து நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? கொலை செஞ்சாதான் டேஞ்சர் கிடையாது, சகோதரனை பார்த்து முட்டான்னு சொல்லிட்டாலே யாருதான் நீ கொலைகாரன் என்பதனுடைய டேஞ்சருக்கு நீ பாத்திரவானாய் இருக்கிற, நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பேசினார். ஏன் தெரியுமா? இப்ப கலாத்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கீழானவராக வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை என்ன செய்தார்? தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் மனுஷ சாயலாக அனுப்பினார். ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக வந்து ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அங்க என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆலோசனை சங்கத்திற்கும் அடுத்தது என்னது? சகோதரனை பார்த்து வீணனே என்று சொன்னால் அவனுக்கு என்ன உண்டா? நரகம் உண்டு. ஹலோ, நீங்க எல்லாரும் நரகம் போயிருவீங்கன்னு சொல்றது நல்ல செய்தி இல்ல, அதுக்காக நான் இங்க நிக்கல. சரி, நரகம் யாருக்கு? பாவம் செஞ்சவனுக்கு தான் என்ன கிடைக்கணும்? நரகம் கிடைக்கணும். ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சாரா? இல்ல, பாவம் செய்யவும் இல்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆனால் அவர் மரித்து நாம் போக வேண்டிய பாதாளத்துக்கு அவர் போய் நமக்கு பதிலாக அவர் போய் நம்மை நரகத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். சரி, நரகம் யாருக்கு தெரியுமா? மனுஷனுக்கு நரகம் கிடையாது. இயேசு யாருக்கு நரகம் சொன்னார்னு படிச்சிருங்க. மத்தேயு 25:41 படிங்க. ஏன்னா இயேசுவை ஆதாமுக்குள்ள பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனுஷனுக்கு தான் என்ன உண்டு? நரகம் உண்டு. பாவம் செஞ்சவனுக்கு நரகம் இல்ல. ஹலோ, மறுபடியும் சொல்றேன், பாவம் செஞ்சவனுக்கு நரகம் இல்ல. இயேசு அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு தான் என்ன உண்டு? நரகம் உண்டு. இப்ப நரகம் யாருக்குன்னு இயேசு சொன்னாருன்னு படிச்சிருங்க. மத்தேயு 25:41. நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்கும் வேத வசனம் இல்லாமல் நான் சொல்றது கிடையாது. கவனிச்சீங்களா? நிறைய போதகர்கள் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வருது. என்னைக்கா ஒரே ஒரு நாள் அரை மணி நேரம் செய்தியை பார்த்துட்டு நீங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு நிச்சயமா புரியாது. எங்க சபையில குறைஞ்சது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கொடுக்கிற செய்தியில ஒரு 30 நிமிஷம் தான் இங்க டெலிவிஷன்ல போடுறதுக்கு எங்களுக்கு வசதியும் பணமும் இருக்குது, அதை செய்யறோம். அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே என்கிட்ட போன் அடிக்காதீங்க தயவு செய்து. ஒரு சில ஆளு டெலிபோன் நம்பரை பார்த்து மடமட போன் அடிச்சிடும். எதுக்கு அங்க டெலிபோன் நம்பர் டிவியில போட்டிருக்கிறாங்க அதுவே தெரியாது. நான் என்னுடைய நிகழ்ச்சியில ஜெப உதவிக்குன்னு சொல்லி நான் போடுறதே கிடையாது. அது ஒரு ஏமாத்தல் விவகாரம். கவனிக்கிறீங்களா? ஜெபத்திற்காக என்ன கூப்பிடுன்னு சொல்றது அது ஒரு ஏமாத்தலும், அது பொய் விவகாரம்.
கவனிக்கிறீங்களா? என்னுடைய நிகழ்ச்சியில டெலிபோன் நம்பரை போட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி போடுறது இல்ல. டெலிபோன் நம்பரை போட்டு என்ன போடுறோம் தெரியுமா? உங்க விலாசத்தை நீங்க SMS அனுப்புனீங்கன்னா இங்க பத்திரிகை உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? டெலிபோன் நம்பரை போடுறோம். ஒரு சில ஆள் என்ன செய்யுது, நம்பர் வர்றதுக்குள்ள அங்க செய்தியை கவனிக்காது. அதுக்குள்ள நம்ம எனக்கு போன் அடிக்க, நான் போனை எடுக்கிறதே கிடையாது. நீ நிகழ்ச்சி முடிச்சு அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ ஃப்ரீயா இருக்கிற நேரம் போன் அடிச்சு நான் பேசுற செய்தியில சந்தேகம் இருந்தா பதில் சொல்லலாம். அப்படி சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு உங்க விலாசத்தை அனுப்புனா பத்திரிகை அனுப்புவோம். அதை படிச்சா உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதனால நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நீ எனக்கு போன் அடின்னு சொல்லி நான் சொல்றது இல்ல. அது ஒரு ஏமாத்தல் பிசினஸ். பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி மட்டும்தான் இருந்தாங்க பரிசுத்த ஆவி பெற்று. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாடுல யார் பரிசுத்த ஆவி பெற்றது? தீர்க்கதரிசி மட்டும். அதனால ஜனங்க யார்கிட்ட போவாங்க? தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தீர்க்கதரிசி கிட்ட மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு யார் மேல எல்லாம் இருக்கிறாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றினேன் என்று சொல்லுகிறார். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லார் மேலும் யார் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் யார் வேண்டும் என்றாலும் இயேசுவின் நாமத்திலே எனக்கு இந்த காரியம் கர்த்தர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டருடைய ஜெபத்தை அதிகமா கேட்கிறாரு, விசுவாசி ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு இந்த பைபிள்ல போடல. பாஸ்டரை விட விசுவாசி ஜெபத்தை தான் ஆண்டவர் அதிகமா கேட்பார். கவனிச்சீங்களா? ஜனங்க தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. ஊழியக்காரர் இடத்துல நீ எனக்கு ஜெபம் பண்ணு. அதுவும் என்னது, ஒரு ஆள் போன் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி தான் எனக்கு இதாச்சு. நான் சொல்றேன், நான் ஜெபம் பண்ணலங்க, நான் ஜீவனை கொடுக்கல, ஜீவனை கொடுத்தது இயேசுதான் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நீங்க தாங்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆளுங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாஸ்டர் மாதிரிலாம் சேர்ந்து. என்னவா யாருனால அற்புதம் நடக்குது? பாஸ்டர் ஜீவனை கொடுக்கல, பாஸ்டர் உங்களுக்காக மரிக்கல. மரித்தது யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து தான் உங்க பலவீனத்தை சுமந்தார். பாஸ்டர் உங்க பலவீனத்தை சுமக்கல. அதனால பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி தான் எனக்கு நடந்துச்சுன்னு பாஸ்டருக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் தேவையில்லை. கவனிக்கிறீங்களா? அற்புதம் செய்யறது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், சகோதரனை பார்த்து வீணனை என்று சொல்லுகிறவன் நரகத்துக்கு என்ன செய்வான்? ஏதுவாயிருப்பான். ஆனாலும் ஆண்டவர் இயேசு சொல்லி அவர் நம்மை வீணனைன்னு சொல்லல, ஆண்டவர் நம்மளை முட்டாளுன்னு சொல்லல. ஆனா அவர் நமக்கு பதிலாக நாம் போக வேண்டிய பாதாளத்திற்கு அவர் போய் பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆண்டவர் இயேசு செய்த புண்ணியத்தை பத்தி படிச்சிருக்கீங்களா? 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 3. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவராக, இயேசு ஒரு அநீதியும் செய்யல, நீதியுள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அடுத்த வசனம் படிங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. அந்த ஆவியிலே, எது உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கவனிச்சீங்களா? நம்ம போக வேண்டிய பாதாளத்துக்கு இயேசு போனார்ன்றதுக்கு வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படிங்க மறுபடியும். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே போய் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேழையில் பேழையை ஆயத்தப்படும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். எப்போ? நோவா பேழை உண்டாக்குனப்போ ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு போட்டிருக்குதுங்க? என்னங்க போட்டிருக்குது? கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அதனால நல்லா கவனிங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. பாஸ்டர் மாதிரி தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு
இவர் சொல்றது சரியான்னு கேட்டா, அந்த பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை பண்ணல, நான் தான் பிரசங்கம் பண்றேன், அதனால என்கிட்டயே சந்தேகத்தை கேளுங்க. என்ன போட்டிருக்குது? நோவா பேழை கட்டினப்போ கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் எங்க இருக்குது? பாதாளத்துல இருக்குது. அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு பிரசங்கம் பண்ணாரு. பாவம் செஞ்சவன் பாதாளத்துக்கு போனான்னு போடல. யார் பாதாளத்துக்கு போனது? கீழ்ப்படியாமற் போனது. யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறவர்களுக்கு தான் என்னது? நரகமே தவிர பாவம் செஞ்சவனுக்கு இல்ல. ஆதாமுக்குள்ள பிறந்து பாவியா பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பாவியா மரிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் என்ன உண்டு? நரகம் உண்டு. நரகம் இப்பதான் மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தையை கேளுங்க. அவர், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். கவனிங்க, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்திய அக்கினி. யாருக்கு நித்திய அக்கினி? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும், மனுஷனுக்காக இல்ல. ஆனா எந்த மனுஷன் அங்க போவான்னு போட்டிருக்குது. யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அதனால என் வேலை பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா பாவத்தினால எந்த மனுஷனும் எங்க போல? நரகத்துக்கு போகல. இதை ஏற்கனவே பலமுறை பிரசங்கம் பண்ணிட்டேன். இதை கேட்காம ஒரு சில பாஸ்டர்களுக்கு போன வாரம் செய்தியை கேட்டு சந்தேகம். என்னது? பாவம் செஞ்சவன் நரகம் போவானா போக மாட்டானா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஆதாமுக்குள்ள பிறந்து பாவியா பிறந்து பாவத்திலே மரிக்கிறவன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நரகம் இல்ல. ஏன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன், தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்று யோவான் 3:36 சொல்லி இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவான வசனம் கவனிக்கிறீங்களா? குதர்க்கமான குழப்பமான வசனங்கள் எல்லாம் படிச்சு குழம்புறதுக்கு பதில் எளிய வசனத்தை படிச்சு புரிஞ்சுக்கிடுங்க. எளிய வசனம் என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகாமல் அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனா? பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவனா? இப்படிங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமா உண்டு. அதனால இப்ப இந்த சம்பவத்துல இன்னைக்கு வாசிக்கிற இந்த சம்பவத்துக்கு வந்துருங்க. இப்ப மறுபடியும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் என்னது? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நியாய தீர்ப்புக்கு கொலை செஞ்சவன் தான் போகணும். ஆனா இயேசு எந்த கொலையும் செய்யல, எந்த பாவமும் செய்யல, எந்த சகோதரனையும் வீணனைன்னு சொல்லல. சகோதரனை வீணனைன்னு சொல்றவன் எங்க போவான்? எரி நரகத்துக்கு போவான். ஆனா இயேசு கிறிஸ்து எந்த சகோதரனையும் வீணனைன்னு சொல்லல. அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சு அவர் அங்கே பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு போய் அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் எங்க இருந்தது? அந்த பாதாளத்தில். அதனால ஆண்டவர் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனை கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க போனதில்லை? நரகம் போனதில்லை. யாரு? ராகாப் யாருங்க? புறஜாதியான ஒரு ஸ்திரீ. அவ என்ன பண்ணிட்டா? கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு யூதா வம்சத்தில் இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி, சல்மோன் யார? ராகாபை கல்யாணம் பண்ணி சல்மோன் யாரை பெற்றான்? போவாசை பெற்றான். அப்படியாக கிறிஸ்துவ இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பழைய ஏற்பாடுல உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. இந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நாளும் நரகம் வந்தது கிடையாது. அதுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? நரகம் நிச்சயமாய் கிடையாது. இயேசு இல்லாதவனுக்கு என்ன உண்டு? நரகம் உண்டு, மரணம் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நரகம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. அதான் என்ன போட்டிருக்குது? எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட
வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே என்ன செய், நல்மனம் பொருந்து. இப்ப யார்கிட்ட போய் நல்மனம் பொருந்தணும்? நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யணும், நல்மனம் பொருந்தணும். ஆனா அது நடந்தது என்ன, ரிவர்ஸா நடந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நல்மனம் பொருந்துகிறத விட அவர் நம்மிடத்தில் வந்து வலிய வந்து என்ன செஞ்சார், துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு. கொலோசியர் 1:21 போட்டிருக்குது, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். ஹலோ கவனிங்க, உங்களை தான் பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தர் குற்றமற்றவர்கள் கண்டிக்கப்படாதவர்களாகவும். உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு, பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக ஆண்டவர் இயேசு உங்களை என்ன செஞ்சிட்டாரு, பிதாவானவர் தம் குமாரனை அனுப்பி நம்மை மாற்றி விட்டார். என்ன பார்த்தா குற்றம் இல்லாதவன் சொல்றீங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக சிலுவையில ஏற்றுக்கொண்டு அத்தனை பாவங்களையும் நம்மை விட்டு என்ன செய்து விட்டார், நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டு நம்மை அந்த பாவத்தின் தண்டனைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார், நீங்களாக்கி விட்டார். அதனால இந்த மத்தேயு 24:25 இயேசு கிறிஸ்து அவர் செய்த புண்ணியத்தை பத்தி சொல்லி இருக்குது. கவனிக்கிறீங்களா? இந்த வேதவசனத்தை படிச்சுட்டு சரி ஆண்டவர் சொன்னாரு, சகோதரனை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டா நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க முட்டாள்னு சொல்லாத இயேசு நமக்கு பதிலாக நாம் சொன்ன முட்டாள் பைத்தியம் சொல்றதுக்கு, சனியன் பேய் பிசாசுன்னு சொன்னதுக்கெல்லாம் நம்ம நரகத்துக்கு போறதுக்கு பதில் யார் நரகம் போனது, யாரு, இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, சகோதரனை பார்த்து வீணனேன்னு சொல்றவன். அதனால நம்ம ஊர்ல வீணன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதில் என்ன தெரியுமா, சனியன் பேய் பிசாசு எருமை பன்னி. யாரு பசங்க எல்லாம் இப்படி மாறி போயிருது, எருமையா மாறிடுது, பன்னியா மாறிடுது, பிசாசா மாறிடுது, சனியனா மாறிடுது. இதெல்லாம் இங்க பேசுகிற வார்த்தைகள் என் காதுல நான் கேட்ட வார்த்தை. சகோதரனை பார்த்து வீணனேன்னு சொல்லிட்டா நரகத்துக்கு போயிடுவேன்னா, பாஸ்டர் எல்லாரும் நரகத்துக்கு போக சொல்லிட்டாருன்னு கைத்தட்டி சிரிக்காத. ஆண்டவர் ஒண்ணு நரகத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்கு பதிலாக நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டபடியால் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை என்ன செய்து விட்டார், நீங்களாக்கி விட்டார். நம்மை விடுதலை ஆக்கின இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 5 சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த 22, 24, 25 வசனங்களை வேதத்தை அறிந்தவர்கள் தான் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சா இதுல இயேசு கிறிஸ்து அவர் செய்த புண்ணியத்தை பத்தி போட்டிருக்குது. ஒவ்வொரு இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு போடல. கொலை செய்யாதிருப்பாயாக என்று என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு மோசையினால் உரைக்கப்பட்டது. யாத்திராகமும் 20 போட்டிருக்குது. 20:13 இயேசு அதை மாத்தி சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆனா சகோதரனை வீணனேன்னு சொல்றவன் தான் எங்க போகணும், ஆலோசனை சங்கத்துக்கு. ஆனா இயேசு யாரையும் என்ன செய்யல, வீணன் சொல்ல முட்டாளுன்னு சொல்ல. ஆனா அவர் எங்க நின்னாரு, ஆலோசனை சங்கத்துல. பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் நம்ம நிக்க வேண்டிய இடத்துல அவர் போய் நின்னார். நம்ம தான் சகோதரன் என்னன்னு சொல்லி இருக்கிறோம், முட்டாளு சனியன் பேய் பன்னி எருமை இதெல்லாம் சொன்னது யாரு, நம்ம. ஆனா இயேசு என்ன, யாரு, பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர். அவர் பாவம் அறியாதவர் ஆலோசனை சங்கத்துல போய் அவர் நின்றார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் சொல்லாம ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்றால் முதல்ல என்ன பண்ணு, முன்பு உன் சகோதரனுடைய போய் ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முதல்ல என்ன செஞ்சார் ஆண்டவர், அவர் நம்மிடத்துல ஒப்புரவானார். நம்ம தான் அவரிடத்துல போய் என்ன செய்யணும், ஒப்புரவாகணும். 2 கொரிந்தியர் 5:17 போட்டிருக்குது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் என்ன செய்தன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு போட்டுட்டு அடுத்தது அதுல 19ஆம் வசனம் சொல்லுது, தேவன் உலகத்தாருடைய அக்கிரமத்தை எண்ணாமல். உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல,
எண்ணல. ஏன் எண்ணல? 2000 வருஷத்துக்கு முன்னால பிதாவானவர் உங்க பாவம் என் பாவம் எல்லாம் மொத்த பாவம், நீங்க பிறந்ததுல இருந்து சாகர வரைக்குள்ள எல்லா பாவத்தை யார் மேல நினைத்து விட்டார்? இயேசு கிறிஸ்துவின் மேல் நினைத்து விட்டார். ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்முடைய எல்லா பாவத்தையும் பிதாவானவர் நினைத்து விட்டு அந்த எல்லா நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் யார் மேல விழுந்து விட்டது? இயேசு கிறிஸ்துவின் மேல் எல்லா தண்டனையும் விழுந்து விட்டது. அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொன்னாரு? நீ நடுவழியில இருக்கும் போது எங்க போயிடு, உன் எதிராளியோட போய் என்ன செஞ்சிடு, நல்மனம் பொருந்து அப்படின்னு சொன்னார். ஆனா நல்மனம் பொருந்திருந்து யாரு? நம்ம போய் ஆண்டவர்கிட்ட நல்மனம் பொருந்தல. அவர் தான் நம்ம இடத்துல வந்து என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, பாவம் இல்லாதவர் பாவம் செய்த மனுஷனை அவரிடத்துல சேர்க்க முடியாது. அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி, நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி, பிதா முன்பாக நம்மை குற்றமற்றவர்களாக பாவம் இல்லாதவர்களாக நம்மை தூய்மையாக நீதிமான்களாக மாற்றி நித்தியமாக பரலோகத்திலே நம்மை நிறுத்திவிட்டார். இப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரைட். இப்போ ஆண்டவர் இயேசு அந்த மத்தேயு 5 மடமட நிறைய காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக 5:21. அதுல அடுத்தது 27 என்ன போட்டிருக்கு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி மோசே சொன்னாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு, அப்ப ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி எல்லாருமே நரகத்துக்கு போறதுக்கு கொலைகாரன், சகோதரனை முட்டாள்னு சொல்றவன், இவன் வேஸ்ட் அவன் வேஸ்ட், சகோதரனை வீணனேன்னு சொல்லுகிறவன் யாரு? எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஒரு மனுஷன் ஏன் நரகத்துக்கு போறான்? சகோதரனை முட்டாள்னு சொல்லிட்டா நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி போட்டிருக்குது. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. இப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு என்ன செஞ்சாரு? நியாயப்பிரமாணத்தை அன்னைக்கு இருந்த ஜனங்க அவங்களுக்கு இருந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இயேசு அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொன்னாரு. இன்றைக்கு இருக்கிற சபைகள்ல சபைக்கு ஏத்த மாதிரி ஜனங்களுக்கு ஏற்ற எனது பழக்கத்திற்கு ஏற்ற அந்த உபதேசத்தை அங்கே மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக மாறிவிட்டது. சபைகள்ல இயேசுவை சொல்றதுக்கு பதில் எப்படி மாறிடுச்சு? மனுஷனுடைய கற்பனைகள் உபதேசங்களாக மாறி இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா சபைக்கு வர்றது நம்ம எதுக்காக வருகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்படி கேட்கும்படிக்கு வருகிறோம். கவனிக்கிறீங்களா? சபைக்கு வர்றது என்னது? நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவல்களை கேட்பதற்கு யாருமே என்ன செய்யல. We are not coming here to get some information about God. No. சபைக்கு வர்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் வரல. எதுக்காக இந்த சபைக்கு வருகிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள. We come to the church to receive the revelation about God, not the revelation of sin. சுவிசேஷம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி ரோமர் 1:16 போட்டிருக்குது இங்கிலீஷ்ல. தமிழ்ல ரோமர் 1:17 இருக்குது. படிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படிக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் நீ தேவ நீதி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? The gospel reveals the righteousness of God, not the sinfulness of man. சுவிசேஷம் என்பது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சுவிசேஷம் என்பது மனுஷனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறது அல்ல. சுவிசேஷம்னா என்னது? நீ இந்த பாவம் செய்யாத, அது செய்ய, இதை செய்யாத என்பதல்ல. சுவிசேஷம் என்பது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சரி, இப்ப அதை அப்படி பிடிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லி, அந்த நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? வாசிங்க, கலாத்தியர் 3:19 இருந்து வாங்க. அப்படி நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? அதுல இருந்து படிங்க. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இது உங்களுக்கு புரியலன்னா சொல்றேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா?
பாவத்தை மனுஷன் மேற்கொள்ள முடியாது. அந்த பாவத்துக்கு ஒரு ரட்சகர் வேண்டும். அந்த ரட்சகரிடத்திலே நடத்துகிறதுக்கு பேர் தான் என்னது? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் சிறு பிள்ளைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் இஸ் a ஸ்கூல் மாஸ்டர். நியாயப்பிரமாணம் சிறு பிள்ளைகள் என்று சொல்லுது. படிக்கிறீங்களா? கலாத்தியர் 4 படிங்க. கலாத்தியர் 4:1 படிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும். இங்க வா, இங்க வா, இப்படி வா, இங்க வா, கிட்ட வா. சுதந்திரவாளிக்கு உதாரணம் கொடுக்க போறேன். அதுக்குதான் பயப்படாத, உங்க அப்பா கிட்ட சொல்லிட போறேன்னு சொல்லிடாதீங்க. நீ ஸ்ட்ரைட்டா இல்லை, இல்லைன்னா சொல்லிடுவேன். இப்போ சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும். கவனிக்கிறீங்களா? இப்போ எங்க வீடு? சேத்பட்டில் ஒரு வீடு, ஐநாவரத்தில் ஒரு வீடு, அப்படிதானே? 2 வீடு. இப்போ இந்த தம்பிக்கு, இப்போ இவருடைய உங்க அப்பாவுக்கு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி யாரு? இவர்தான். இந்த சுதந்திரவாளி எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரையும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இந்த சுதந்திரவாளி சிறு பிள்ளையா இருக்கிறதுனால, டேய் உங்க அம்மா கிட்ட பைக் இருக்குல்ல, என்ன பைக் வச்சிருக்காங்க? ஹோண்டா. சரி, இப்போ இவர் தான் சுதந்திரவாளி. அந்த பைக்குக்கு சுதந்திரவாளி யாரு? இவர்தான். இவர்தான் சுதந்திரவாளின்னுட்டு இப்ப பைக்கு சாவி அவர்கிட்ட கொடுத்து ஓட்ட வைக்க முடியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இவர் தான் சுதந்திரவாளி. இவர் எது? பைக்குக்கு சுதந்திரவாளி. இப்ப பைக் சாவி இவர்கிட்ட கொடுத்து பைக்கை இவரை ஓட்ட வைக்க முடியுமா? சுதந்திரவாளி எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கிற காலம் வரையிலும் அவங்க வீட்டுல வேலை செய்யறவனுக்கு இவனுக்கு என்ன இல்லை? வித்தியாசமே கிடையாது. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தினால், நியாயப்பிரமாணத்தில் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை விடுதலையாக்க நியாயப்பிரமாணத்தின் கீழாக பிறந்து இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லிட்டு அனுப்பிட்டு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடலாம். இப்ப நீங்க ஏற்கனவே பிள்ளையா இருந்தீங்க, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னவா மாறிட்டீங்க? குமாரனா மாறிட்டீங்க, பிள்ளையா மாறிட்டீங்க. நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரு கிடையாது? பிள்ளை, புத்திரன் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்க என்னவா மாறிட்டீங்க? புத்திரராய் மாறிட்டீங்க. எங்க இருக்குது? யோவான் 1:12 இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும். சரி, அதே எங்க? ரோமர் 8:14 போட்டிருக்கு பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த வசனத்தை படிச்சு. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடியால் அந்த ஜீவ ஆவியானவரை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறபடியால் நாம் யாரா இருக்கிறோம்? நாம் பிள்ளையாயிராமல் எப்படி இருக்கிறோம்? புத்திரராய் இருக்கிறோம். சிறு பிள்ளையா இருந்த காலத்துல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரர் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால நீங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் என்ன செய்தார்? அனுப்பினார். உங்க உள்ளத்துல இருக்கிறது யாரு? தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் யாரா இருக்கிறீங்க? சிறு பிள்ளையா புத்திரரா? நீங்க யாராங்க இருக்கிறீங்க? சிறு பிள்ளையா இருக்கல. இப்ப யாரா இருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் யாரா இருக்கிறோம்? புத்திரராக இருக்கிறோம். புத்திரனாய் இருக்கிறபடியால் ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாய் இருக்கிறபடியால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய். ஆகவே
நீங்கள் நானும் யாரு? நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய புத்திரராய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னார் என்னது? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால், மத்தேயு 5 வந்துருங்க மறுபடி. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன செய்ய? அதை என்ன செஞ்சிரு? பிடுங்கி தூர போட்டுரு. யாராவது ஒருத்தர் கண்ணை பிடுங்கி போட்டுருக்கிறாங்களாங்க? ஹலோ, நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிரசங்கம் பண்றாங்களே, இதை சேர்த்து பிரசங்கம் பண்ணோம்ல. சபைக்கு வர்ற எல்லாருக்குமே யாருக்காவது ஒருத்தருக்காவது, பாஸ்டர்ல இருந்து விசுவாசி வரைக்கும் ஒரு கண்ணும் கரைபடாத கண்ணே கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குனா என்ன செஞ்சிரு? அதை பிடுங்கி. அப்ப நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணா தனக்கு தேவையானதை மட்டும் பிரமாணத்துல பிரசங்கத்தை நீங்க கேக்குறீங்க. கவனிக்கிறீங்களா? சொல்றது விளங்குதா? பாஸ்டர் அவருடைய லெவலுக்கு தேவையானது வரைக்கும் தான் என்ன செய்வாரு? நியாயப்பிரமாணத்துல பேசுவாரு. ஆனா நியாயப்பிரமாணத்துல இயேசு சொன்னது என்னது? மோசையையும் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொன்னார். என்ன சொன்னாரு? கண்ணு இடரல் உண்டாக்குனா கண்ணு என்ன செஞ்சிரு? பிடுங்கி போட்டுரு. என்ன பிரதர் இம்மானுவேல், எத்தனையோ வருஷம் நியாயப்பிரமாண கோயிலுக்கு போனீங்களா? கண்ணை பிடுங்கலையா? கண்ணு சூப்பரா கண்ணோட தான் வந்திருக்கிறீங்க. ஆமா, ஏன்னா கண்ணு மட்டும் சொல்லல, அங்க வரிசையா நிறைய சொல்றாரு. அங்க இயேசு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன செஞ்சிடு? கையை வெட்டிடு. எந்த பாஸ்டராவது கையை வெட்டிடுன்னு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்களா? நியாயப்பிரமாணத்தை போதகர் பிரசங்கம் பண்றாங்க, அதுலயும் என்ன பிரசங்கம் பண்றது இல்ல, முழுசா பிரசங்கம் பண்றது இல்ல. யாராவது பிரசங்கம் பண்ணிருக்காங்களே, உன் கையை வெட்டு. சர்ச்சைக்கு வர்ற எந்த ஆளும் நான் இதுவரைக்கும் கையை வெட்டினதை நான் பார்த்ததும் இல்லை, அது பேப்பர்லயும் வரல. அப்படி கையை வெட்டிருந்தா எங்க வந்திருக்கோம்? இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி எங்க வந்திருக்கோம்? தந்தி பேப்பர்லயே போட்டிருப்பான், இயேசு இப்படி பைபிள்ல சொன்னாருன்னுட்டு இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னு ஒரு ஆள் போய் கையை வெட்டிட்டாரு அப்படின்னு. அதனால உங்க கையை வெட்டுறதுக்கு பதில், உங்க கண்ணை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு பதில் இயேசு எங்க போயிட்டு வந்தார்? பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அதான் இப்போ 1 பேதுரு 3 படிச்சோம். காவலில் உள்ள ஆவிக்கு பிரசங்கம் பண்ணி அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆவியுடனே போயிட்டு ஆண்டவர் மரித்தோரிலிருந்து என்ன செய்து விட்டார்? எழுந்து விட்டார் என்று பார்த்தோம். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கையில போய் நீ சாராய பாட்டில வாங்கினா அந்த கையை என்ன செஞ்சிடு? வெட்டிடுன்னு இயேசு சொன்னாரு. அதனால கேட்டுட்டு போய் யாரா போய் மனைவி போய் கையை வெட்டிடாதீங்க, இயேசு சொன்னார் அப்படின்னுட்டு. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, உன் கையை வெட்டுறதுக்கு பதில் என் கையில ஆணி அடிச்சாங்கன்னுட்டு நமக்கு பதில் அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார். அவர் நமக்கு பதிலாக காயப்பட்டு நொறுக்கப்பட்டபடியால் அவரையே நாம் மகிமைப்படுத்த எல்லாரும் அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை பத்தி கொஞ்சம் உயர்த்தி பாடலாமா? வாசிங்க. அன்பு ஏத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க அறியது, அதன் ஆழம் அகலமும் அளம் இந்த பூவின் மாந்தற்கு ஆகாதே. எல்லாரும் எழுந்திருப்போம். அன்பு ஏத்தனை பெரியது, என்னாவும் விவரிக்க ஆகாதே. நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால், சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அன்பு ஏத்தனை பிரிந்தனடா
உள்ளது, அதில் ஆழம் அகலமும் பழம். பூவில் மாந்தர்கள் ஆகாதே. பிறந்த நாள் பிள்ளைங்க முன்னால வந்தது காணிக்கப்பட முதல் ஆள் வர்றதுக்கு முன்னால வந்திருக்க வேண்டாமா? இப்போ உங்களுக்கு மிச்சம். ரைட், இப்போ இனி காணிக்கப்படுறவங்களுக்கு அங்க நின்று கொடுங்க. ரைட், முதல்ல வந்தவங்களுக்கு கிடையாது. சாக்லேட் வேணா வந்து மறுபடியும் வந்து எடுத்துட்டு போங்க. உங்களுக்காக பாட்டு பாடுறோம். ரைட், இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிறுகி தலையானிரே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிறுஷ்டியின் தலையானிரே. சபையாவும் சரீரம் சீர்பொருந்திடவே இவையறித்தீர போஷனை. சபையாவும் சரீரம் சீர்பொருந்திடவே இவையளித்தீர போஷலரே. இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்து பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும், என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதல் பேராதீரோ. தந்தை நோக்கம் மனாதி என்றோ முதல் பேராதீரோ. தந்தை நோக்கம் மனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல முதல்ல சொன்ன 24, 25 மொத்த எல்லா வசனத்துக்கும் உள்ள ஒரு உதாரணம் என்ன? யாரு சகோதரனை வீணனேன்னு சொல்றானோ அவன் எங்க போகணும்? நரகத்துக்கு போகணும். என்ன போட்டிருக்கு? கொலை செய்யாதிருப்பாயாக. சகோதரனை முட்டாளன்னு சொல்லிட்டு அவன் எங்க போய் ஆகணும்? நரகத்துக்கு போகணும். அதுக்கு பதில் நம்ம போக வேண்டிய நரகத்துக்கு நமக்கு பதிலாக இயேசு நமக்காக மரித்து அவர் பாதாளத்தில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்து மறுபடியும் அவர் நமக்கு பதிலாக அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்மை எல்லா பாவத்தின் விளைவுகளுக்கும் நம்மை நீங்களாக்கி விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும்? உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அந்த கையை என்ன செஞ்சிரு? தரித்து எறிந்து எங்க போடு? தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு மோசையை பத்தி நீ அதை செய்ய இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்ற பாஸ்டர், சினிமாவுக்கு போகாதன்னு சொல்ற பாஸ்டர், எதையும் சேர்த்து சொல்லணும். சினிமாவுக்கு போற காலம் என்ன செஞ்சிரு?
வெட்டி போடுன்னு சொல்லணும். அப்படிதான் போட்டிருக்குதுங்க. கால் உனக்கு இடரல் உண்டாக்குனா காலை என்ன செஞ்சிரு, வெட்டி போடுன்னு போட்டிருக்குது. அதாவது கை உனக்கு இடரல் உண்டாக்குனா கையை என்ன செஞ்சிரு, வெட்டி போடு. அதனால உன் கையை வெட்டி போடு, உன் காலை வெட்டி போடு, உன் கண்ணை பிடுங்கி போடுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றதுக்கு நான் இங்க நிக்கல. அதுக்கு பதில் ஆண்டவர் உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு, கொலோசியர் 1:21 இப்படி மாத்திட்டாரு. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். ஹலோ, ஆண்டவர் உங்களை எப்படி மாத்திட்டாரு, கண்டிக்கப்படாதவர்களா ஆண்டவர் மாத்திட்டார். ஏன்னா பாவத்தை உங்களிலிருந்து முற்றிலுமாய் ஆண்டவர் பாவத்தின் வல்லமை முறித்து விட்டார். ஹல்லேலூயா. பாவத்தின் வல்லமை உங்கள் வாழ்வில் என்ன செய்யப்பட்டு விட்டது, முறிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாதுன்னு போட்டிருக்குது. பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்விலே பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அதனால நான் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரை பத்தி நான் பிரசங்கம் பண்ணணும், அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசுவை பிரசங்கம் பண்ணினாலே போதும். ஏனென்றால் நோவாவின் காலத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு பேழைக்குள்ள போகாமல் கீழ்ப்படியாமல் இருந்த அந்த ஆவிகளுக்கு போய் இயேசு என்ன செஞ்சாரு, பிரசங்கித்தார். அதனால ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன, பாதாளம் போறதுக்கு காரணம் இயேசுவுக்கு கீழ்ப்படியாம போறதுனால தான் ஒரு மனுஷன் எங்க போறான், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான் ஒரு மனுஷன் எங்க போறான், நரகத்துக்கு போறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நரகத்துக்கு போகவே முடியாது. குமாரனை உடையவன் யாரு, ஜீவனை உடையவன். மறுபடியும் தெளிவா சொல்றேன், வந்து என்ன நேரா பார்த்தா அடிச்சாலும் அடிச்சிருவாங்க நினைக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நரகம் கிடையாது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் இங்க அந்த விடுதலை கொடுத்த அந்த குமாரனை பற்றி சொல்லும்படிக்கு வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உன் பாவத்துக்கு நீயே பரிகாரம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்திற்கு நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா சாபத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டபடியால் எல்லா பாவத்திற்கும் சாபத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார், நீங்களாக்கி விட்டார். ஆகவே நீங்கள் உங்கள் சாபத்தையும் உங்கள் பிதாக்களின் சாபத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வசனத்தை வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு, படிச்சிருங்க. கலாத்தியர் 3:13 படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செய்து விட்டார், நீங்களாக்கி விட்டார். அதனால புதிய ஏற்பாடை படிச்சு நீங்க ஏமாந்து போகாதீங்க. புதிய ஏற்பாடை மட்டும் படிச்சா பத்தாது. புதிய ஏற்பாடு படிக்கும்போது எதையும் சேர்த்து படிக்கணும், நிருபங்களையும் சேர்த்து படிக்கணும். சரி, இப்ப அதுல மத்திய 5 இப்ப மறுபடி படிங்க. மத்திய 5:20 படிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள், பிரவேசிக்க மாட்டீர்கள். ஹலோ, நீ பரலோகம் போமாட்டேன்னு சொல்றது நல்ல செய்தி இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் உண்டுன்னு சொல்றதுதான் என்னது, நல்ல செய்தி. அதனால உன் நீதியை பத்தி நான் பிரசங்கம் பண்ணணும் இல்ல. ஏன்னா உங்க நீதியினால நீங்க எங்க போல, பரலோகம் போல. இயேசு சொன்னார், வேத பாரகர் பரிசேயருடைய நீதியில உங்கள் நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ அத்தனையிலும் ஒரு பங்கு யாரு கொடுக்கணும், இங்க பிரசங்கம் பண்ற பாஸ்டர் ஆகி எனக்கு நீங்க கொடுக்கலன்னா எங்க போக மாட்டீங்க, பரலோகம் போக மாட்டீங்கன்னு சொன்னார் இயேசு. என்ன சொன்னாரு, வேத பாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க, பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. அதனால பரலோகத்தை நீ போமாட்டேன்னு பிரசங்கம் பண்ணணுமா? ஆனா நான் என்ன பிரசங்கம் பண்றேன், இயேசுவை ஏத்துக்கிட்டா உனக்கு, நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு நரகம் இல்லை. ஏன்னா இயேசு அவர் ஜீவனை கொடுக்க வந்தார், உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், குமாரனை உடையவன்
ஜீவனுடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அதனால ஆண்டவர் இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயர் அவருடைய நீதியை விட உன் நீதி எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாருன்னுட்டு இந்த பழைய ஏற்பாடு நீதியை பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன வைக்கல. அதுக்கு பதில் ரோமர் 3:24 ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு என்ன செய்கிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 5:17 முழு வசனத்தை நான் சொன்னேன்னா உங்களுக்கு கசட தபரன்னு சொன்ன மாதிரி இருக்கும். அதனால நான் அந்த வசனத்தையே சொல்லி அதனுடைய கருத்து என்னன்னு சொல்லிடுறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதியாகிய ஈவின் பரிபூரணம். ஆண்டவர் இயேசு நீதி உங்களுக்கு எனக்கு எப்படி கொடுத்துட்டாரு, நீதியை ஈவா கொடுத்தாரு. அதனால உன் நீதியை நீ பார்த்துட்டு இருந்தா உன் நீதினால உன்னால எங்க போக முடியாது. நீ செய்யற கிரியை வைத்து நீ நீதிமான் ஆகி பரலோகம் போக முடியாது. அதுக்கு பதில் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணினாரு, அவருடைய நீதியை இலவசமாக ஈவாக கொடுத்தார். எப்படி கொடுத்தாரு, 2 கொரிந்தியர் 5:21 படி கொடுத்தார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக என்ன செய்தார், பாவம் செய்யாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டு நீதி செய்யாத உங்களை என்னை ஆண்டவர் என்ன ஆக்கி விட்டார், நீதிமானாக இலவசமாய் மாற்றி விட்டார். இந்த மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியார் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மகியர் 3 எல்லாம் சேர்ந்து. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து உன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ் என்னும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜ் என்னும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் ஆக மோசே நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் வாழும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார், நித்தியவாசிகளாக சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா மெட்ராஸில் உள்ள ஒரு சில பெரிய பாஸ்டர் என்ன செய்யறாங்க, நம்ம செய்தியை கேட்டு பாவம் செஞ்சாலும் நரகத்துக்கு போகணும்னு பாஸ்டர் சொல்றாருன்னுட்டு என்கிட்ட கேட்காம இன்னொரு பாஸ்டர் கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணீங்கன்னு. நான் சொன்னேன், சந்தேகம் கேட்கிற பாஸ்டர் என்கிட்ட நேரா கேட்க சொல்லு அப்படின்னு. நேரா கேட்கறதுக்கு வெக்கம். ஏன்னா இவ்வளவு பெரிய வயசாகி போச்சு இல்ல அவங்களுக்கு நீதி தெரியல. வேதம் என்ன சொல்லுது, எபிரேயர் 5:14 போட்டிருக்கு பாருங்க என்னன்னு. பாலுங்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியால் அவன் நீதியில் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அதனால 80 வயசு பாஸ்டர் 100 வயசு பாஸ்டரா இருந்தாலும் நீதி தெரியலன்னா அவர் யாருதான், குழந்தைதான். விளங்குதா? நீதினா என்னதுங்க, பிதா முன்பாக நிற்கிற
தகுதி நீ செய்யறதுனாலே செய்யாதனாலும் கிடையாது. என்ன பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க, நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, அப்பதான் நீ எங்க போய் நிற்ப பிதா முன்பாக. ஆனா என்னைக்கு ஆதாமுனுடைய பாவ கட்டிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி அவருடைய வல்லமையும் அவருடைய பரிசுத்தாவையும் நமக்கு தந்தாரோ அன்றைக்கே ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, நீதிமானா மாத்திட்டார். அதனால கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் மறுபடியும் எங்க பிறக்க முடியாது, ஆதாமுக்குள்ள பிறக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மறுபடியும் எங்க பிறக்க முடியாது, ஆதாமுக்குள்ள பாவியாக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான் மறுபடியும் என்ன ஆக்கப்பட முடியாது, பாவியாக்கப்பட முடியாது. அதனால ஆண்டவர் நம்மை பரிசுத்தவானா மாற்றி நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளையாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அப்படியாக அவர் மாற்றி அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நம்ம அப்படி ஆயத்தமாகும். ரைட். இன்னைக்கு அது அவங்க 2 பேரும் என்ன பிறந்த நாளா இல்ல பரீட்சை பாஸ் ஆனதுக்காக சாக்லேட் கொடுத்தீங்களா? சோ அப்ப இப்போ ஹாப்பி பர்த்டே பாட வேண்டாம் இல்லையா? யார் ஒருத்தருக்கு பிறந்த நாளா? ரைட், சரி பாடிடுவோம். உன் பேர் என்ன? அனுப்பிரியா. ரைட். நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனப்போ வந்திருந்தீங்க அதானே? ரைட், உட்காரு. சரி, இங்க சர்ச்சைக்கு வந்தா ஹாப்பி பர்த்டே பாடுறதுக்கு ஒரு ஆள் வருது, பரவாயில்ல. எப்படியா இயேசு ஏத்துக்கிட்டு ஆண்டவர் பிள்ளையா மாறினா ஒரு பாவி மனம் திரும்புறதுல பரலோகத்துல என்ன உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு. உனக்கு ஹாப்பி பர்த்டே பாடி நீ பரலோகம் வந்து சேர்ந்தீன்னா அதனால பரலோகமே கைத்தட்டும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் பாடிடலாமா? ஹாப்பி பர்த்டே அனுப்பிரியா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Anupriya, happy birthday to you. இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டியா? இயேசு ஏத்துக்கிட்டியா? உள்ளத்துல ஏத்துக்க போறியா? ஏத்துக்கிட்டியா? வெரி குட். எல்லாம் கைத்தட்டி ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆமென், glory. இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன உண்டு, சந்தோஷம் உண்டு. ரைட், வெரி குட். காட் bless you. ஹalleluya. இன்னொரு தடவை பாடிடலாமா? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Anupriya, happy birthday to you. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். நீங்க சர்ச்சைக்கு வா, ஹாப்பி பர்த்டே பாடுவோன்னு கூப்பிட்டு வந்து விட்டுருங்க, நாங்க அவங்கள பரலோகத்துல பிறந்த நாள் ஆக்கி விட்டுருவோம். ஹalleluya. ரைட். அப்படியே எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு ஆயத்தமாலாமா? ரைட். மகிமை மாட்சிமை மறந்திளந்தோராய் மகிமை மாட்சிமை மறந்திளந்தோராய் கொடுமை குருசை தீர் எடுத்தாரே மயலோகத்தோடழியாது யாந்துய கல்வாரின் அன்பை அன்பிடவி மயலோகத்தோட யாது யாந்துய கல்வாரின் அன்பை அன்பிடவி அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே ஓடியா நீதான் ஓடியா அடைந்தே தூங்கினார். இது எல்லாரும் கொடுக்குறியா? சிறுமை அடைந்தே கொடுத்துட்டா. முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் வடிந்தவர் தொங்கினார் தீமடி ஓரையும்
all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all